இன்றைக்கும் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான நியூஸோடு உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். அது என்னென்னா, இன்றைக்கு இலங்கை நாட்டில் ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய கூகுள் பே சம்பந்தமான சில தகவல்களை இந்த வீடியோவில் பதிய நம்ம வந்திருக்கிறோம். இந்த கூகுள் பேன்னு சொல்கிறது உலகத்தில் 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஆரம்பமாக லான்ச் பண்ணினாங்க. ஆரம்பமாக லான்ச் பண்ண நேரம் வெளிநாடுகளில் இது பிரபல்யம் அடைந்து வெளிநாட்டுக்குள்ள இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க கூட இந்த டெப் டு பே சிஸ்டத்தில் உங்களுடைய கட்டணங்களை செலுத்தி வாரீங்க. 2015 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி இலங்கையிலையும் முதலாக இந்த கூகுள் பே இந்த சிஸ்டத்தை கொமர்ஷியல் பேங்கால லான்ச் பண்றாங்க. இது லான்ச் பண்ணின உடனே நிறைய பேர் இது சம்பந்தமான தகவலை தேடுறீங்க. என்றாலும் தமிழ் மொழியில இது சம்பந்தமான விளக்கங்கள் குறைவட்டதால இந்த வீடியோல இந்த கூகுள் பே சம்பந்தமான தெளிவான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாரம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்க. இது மாதிரியான வீடியோக்களை உங்களுக்கு அடிக்கடி பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி கொமர்ஷியல் பேங்கால முதலாக இலங்கையில இந்த கூகுள் பே சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. இது யாரு இந்த கூகுள் பே சிஸ்டத்தை பயன்படுத்தலாம்டா, முதலாவது கொமர்ஷியல் பேங்க்ல எங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் இருக்கணும். ரெண்டாவதாக எங்களுக்கு ஒரு விசா டெபிட் கார்டு ஓ கிரெடிட் கார்டு ரெண்டுல ஏதாவது ஒரு கார்டு உண்டு எங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்ததா நாங்க பயன்படுத்தக்கூடிய போன் ஒரு ஆண்ட்ராய்டு போனா இருக்கணும். இதுவரைக்கும் ஆப்பிள் போனுக்கோ இந்த கூகுள் பே சப்போர்ட் பண்ணதில்லை இலங்கையில. முதலாவது ஆண்ட்ராய்டு போனுக்கு இந்த வசதியை வழங்கியிருக்காங்க. நாங்க பயன்படுத்தக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு போனானது NFC சப்போர்ட்டிங் ஆண்ட்ராய்டு போனா இருக்கணும். எங்களோட போன்ல நீங்க செட்டிங் என்ற பட்டனை நீங்க அப்படி டச் பண்ணி அதுல போய் கனெக்ஷன் என்ற இடத்துல நீங்க டச் பண்ணி பார்க்குற நேரம் NFC என்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணி அதை ஒன் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா எங்களுடைய அல்லது உங்களுடைய போனும் NFC சப்போர்ட்டிங் ஆண்ட்ராய்டு போனா இருந்தா உங்களுக்கு இந்த கூகுள் பே வசதியை பயன்படுத்தலாம். அப்போ உங்களுடைய போன் NFC சப்போர்ட்டிங் ஆண்ட்ராய்டு போனா இருக்குதுன்னா நீங்க அப்படியே உங்களோட பிளே ஸ்டோருக்கு போயிட்டு கூகுள் வாலெட்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்க. அந்த கூகுள் வாலெட்டை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணின பின்னாடி அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆரம்பமாக இருக்கக்கூடிய பேமெண்ட் கார்டுன்றதை டச் பண்ணுங்க. அந்த பேமெண்ட் கார்டில் உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ்களை ஒன்றா நீங்கள் என்டர் பண்ணுற நேரம் கடைசியாக உங்களுக்கு ஒரு OTP ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அல்லது அந்த OTP நம்பரை நீங்கள் தட்டச்சு செய்து உங்களுடைய இந்த ஆப்பில் உங்களோட டீட்டெயில்ஸ்களை நீங்கள் வெரிஃபை பண்ணின பின்னாடி உங்களோட ஃபோனும் டெப் டு பே வசதியை கொண்ட ஒரு ஃபோனாக மாறிடும். டெப் டு பே வசதியை நீங்கள் கனெக்ட் பண்ணி கொண்டால் உங்களுக்கு என்ன செய்யணும்னா, இலங்கையில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களோட கையில் பர்ஸ் இல்லை அல்லது உங்களோட கையில் கார்டு இல்லை அல்லது சல்லி இல்லை, ஆனால் மொபைல் ஃபோன் இருந்தால் இந்த டெப் டு பேவினூடாக உங்களுக்கு கட்டணங்களை செலுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த டெப் டு பே பண்ணுற நேரம் நீங்கள் சாதாரணமாக கார்டை கொடுத்து நீங்கள் கட்டணங்களை பர்சனல் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு ஷேர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த டெப் டு பே பண்ணுறதால உங்களுடைய எந்த கார்டுடைய டீட்டெயில்ஸ்களும் உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸில் அவங்களுக்கு போக மாட்டாது. அது எப்படி எடுத்துக்கொள்ளும்னு கேட்டால் ஒரு டெக்னாலஜி, அதாவது டோக்கனைசேஷன் டெக்னாலஜியை பயன்படுத்தி உங்களுடைய கார்டை ஒரு கூப்பான் ஒரு டோக்கன் அனுப்புகிற மாதிரி தான் இந்த சிஸ்டம் அப்படியே பேங்குக்கு போய் அவங்க தான் அதை செட்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதனால் உங்களுடைய சீக்ரெட் டீட்டெயில்ஸ்கள் யாருக்கும் ஷேர் ஆக மாட்டாது. அதே போல உங்களுடைய மொபைல் ஃபோனில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணலாமான்னு கிடையாது. இன்றைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ரிஸ்ட் வாட்சுகள் இருக்கு. Wear OS சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய ஸ்மார்ட் வாட்ச்ல உங்களுக்கு டெப் டு பே பண்றதினூடாக உங்களுக்கு கட்டணங்களை செலுத்த முடியும். பிக்சல் வாட்சினூடாக உங்களுக்கு கட்டணங்களை செலுத்தலாம். அப்ப இன்னைக்கு எங்களுக்கு ஈஸியான இந்த மெத்தடை கூகுள் நிறுவனம் எங்களுக்கு வழங்கி இருக்கிறதால இந்த வசதியை நம்மளும் பயன்படுத்துறதால அதிக நன்மைகள் கிடைக்குது. இந்த மாதிரியான சூப்பரான வீடியோக்களை நீங்க இன்னும் பார்க்கணும்டா எங்களோட வீடியோக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வழங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.